வணக்கம் நல்லவங்க முதல்ல எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வெளில என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு இஎம்ஐ வீடியோ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்படி இஎம்ஐ பண்ணேன், எப்படி எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணேன், எந்த ஃபைனான்ஸில் பண்ணேன், பேங்க்கில் பண்ணலாமா இல்லை ஃபினான்ஸில் பண்ணலாமா, எதில் பண்ணால் நமக்கு வந்து பெனிஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக எதில் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோ யாரும் பார்க்காட்டி இந்த வீடியோ முடிஞ்சுட்டு அடுத்த வீடியோ கூட போய் பாருங்கள். நம்ம கோபுரோ ஃபர்ஸ்ட் மோட்டர் உள்ள போட்டுருவோம், போய் பார்த்தாங்கன்னா ஓகே சார் வீடியோ போகும். ஸ்கொயர் நம்ம கிளம்பிட்டோம். என்னடா வீடியோ பண்ணுற இஎம்ஐ வீடியோ டீட்டெயில் சொல்கிறேன்னு வண்டி எங்கடா போயிட்டுருக்கேன்ட்டா அப்படியே ரைடு பண்ணிக்கிட்டே பேசலான்னு போர் அடிக்கும்ல. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 7:16 ஆச்சு. மார்னிங் ரைடு தான் வருங்க. எங்கள் ஊரில் மயிலை ஈஸியாக பார்க்கலாம், அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் மயில் பார்க்குறது கஷ்டம். பார்க்கு தான் போகணும். ஓகே ஸ்கொயர் நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எப்படி ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணது வந்து இஎம்ஐ வந்து யாரையும் சஜஷன் பண்ணுவியா பண்ண மாட்டியான்றது செகண்ட் விஷயம். ஃபஸ்ட்டு இஎம்ஐ நான் எப்படி போட்ட சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து ட்ரை பண்ணதை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இருக்க எல்லா பேங்க்லேயுமே ஸ்டேட் பேங்க்கு, சிட்டின்னு இருக்க எல்லா பேங்க்லேயுமே ஹெச்டிஎஃப்சி தான் இன்ட்ரெஸ்ட் கம்மி. அதனால் நான் அதில் ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சிலேருந்து எனக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 அபோவ் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பைக் லோனே கிடைக்கும் அப்படின்னாங்க. 21க்கு அபோவ் இருக்கணும் பைக் லோன் கிடைக்கணும்னே நான் ஒரே வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா அது 21 வரைக்கும் பைக் ஓட்டாமையாக இருக்க முடியும். 18 வந்து லைசன்ஸ் வந்துச்சு. இப்போல்லாம் 18 முடிஞ்சாலே வந்து எல்லாம் பைக் வாங்கிடுறாங்க. 21 வரைக்கும் நம்ம லோன் போடுறதுக்கு வெயிட் பண்ணியே வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்படி இல்லாட்டி அப்பா வந்து பின்னாமியாக போடுங்க, அப்பா பேக்ரவுண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் வாங்க, ஆனால் அப்பா பேரில் தான் இருக்கும் புக்கு அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், ஐயோ அப்பா பேரில் புக்கு இருக்குது வந்து நம்ம நாளைக்கு ஒரு வெளியே வந்து இப்போ லடாக் போனாலும் சரி, வெளியே எங்கேயா ரைடு போனாலும் சரி, நம்ம பேரில் புக்கு இருந்தால் அது வேறு. அப்பா பேரில் இருந்தால் நமக்கு தெரியும் அப்பான்னு, ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது அப்பாவா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. யாரா செந்தில் அப்படின்னு யோசிப்பாங்க. அடுத்து நம்ம அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நிறையா கொடுக்கணும். நம்ம பேரில் எடுக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம், நம்ம பேரில் எடுக்கலான்னு நான் யோசித்தேன். சரி ஓகே, அதுலேருந்து நான் கேட்டு பார்த்தேன், நிறைய ரெக்வஸ்ட்லாம் கொடுத்து பார்த்தேன் மேனேஜர்கிட்ட. இல்லை அந்த ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க. அடுத்து நான் வந்து பைக் எடுத்து பார்த்திங்கன்னா நான் கரூரில் தான் எடுத்தேன். கரூரில் அவங்களே சொன்னாங்க இது மாதிரி பஜாஜில் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. பஜாஜா போச்சுரா வச்சு தீட்டிடுவாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினச்ச மாதிரி பஜாஜும் வச்சு தீட்டிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 22 சரியாக தெரியல. நான் அங்கிட்டு பைக் நிப்பாட்டு சொல்கிறேன். அவங்களும் பஜாஜில் பண்ணிக்கலாம்னு சொன்னோடனே வேறு எதுவும் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அதிகமாக கேட்கல. எனக்கு ஒரு வாரத்துலேயே வந்து லோன் ஓகே பண்ணி கொடுத்தாங்க, ஸ்பீடாக பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகம்னால லோன் ஸ்பீடாகவே பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு மொத்தம் 4 ஃபோட்டோ கேட்டாங்க. 4 ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பான் கார்டு. அப்பயும் அவங்க அப்பா பேக்ரவுண்டாக தான் போட்டாங்க. அப்பாவோட ஆதார் கார்டு, அப்பாவோட 2 ஃபோட்டோ கேட்டாங்க. ஆனால் அவங்க வந்து உன் பேரில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்பா பேக்ரவுண்டாக போட்டாலும் உன் பேர்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் நான் பஜாஜே ஓகே பண்ணேன். நான் என்ன இதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே செகண்ட்ஸில் இப்போ பைக் வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இஎம்ஐ பண்ணுவோம். ஏன்னா இஎம்ஐ தான் பெஸ்ட் ஆப்ஷனு. அதுக்கும் நான் கடைசியாக சொல்கிறேன், இஎம்ஐ போகலாமா வேணாமான்னு கடைசியாக அது ஒரு சஜஷன் சொல்கிறேன். இஎம்ஐ தான் பெஸ்ட் ஆப்ஷனு. நம்ம இஎம்ஐ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்க. ஒரு 18 வயசு பையன் ஒரு 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறான்னா அவனுக்கு பைக் தான் இப்போ வந்து ஒரு மிஷின். அதை வச்சு தான் வந்து ஒரு காலேஜ் போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் யாருக்கோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி அவன் போயிட்டு வரக்கு பைக் தான் மெயின். அது அவன் சொந்த அளப்பில் அவன் ஏதோ ஒரு காசு அமௌண்ட்டோ சேர்த்து வச்சு அவன் வாங்குகிறான். அப்போதைக்கு இஎம்ஐவும் அவன் கட்டிடுவானா. அவங்க வந்து பேரண்ட்ஸோட பேக்ரவுண்டு கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் அவங்க பேரில் போடணுமா. இப்போ ஹெச்டிஎஃப்சிலே இதை போட்டு தந்திருந்தாங்கன்னா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி, அது 12 13 வருது சம்திங். ஆனால் இவங்க போட்டு தந்தது பார்த்தீங்கன்னா
23 22 போட்டு தந்துருக்காங்க. அப்போதைக்கு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கேயோ போச்சு. ஆனால் கம்மியாக தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் கம்மியாலாம் போட கிடையாது, கம்மியாகவும் போட மாட்டாங்க. நீங்கள் போய் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கேடிஎம் ஸ்டோரும் போனீங்கன்னா அவங்களே பஜாஜ் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம். எல்லாம் நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்னடா அது, நான் இன்னமும் மாட்டி அவங்களுக்கு தெரியாது இது கேமரான்னு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது, அதனால் பார்ப்பாங்க. அதனால் அவங்க பஜாஜ் தான் ப்ரிஃபரன்ஸே பண்ணுறாங்க. அதனால் யார் வந்து இஎம்ஐ போனாலும் ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்டேட் பேங்க்கு, சிட்டி யூனியனு, உங்கள் பக்கத்தில் ஏரியாவில் என்ன பேங்க் இருக்கோ அங்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனான்ஸில் வந்து என்ட்ராங்க. பைக்கு ஈஸியாக தந்துடுவாங்க. பைக்கு லோன் போடுறது ஒரு விஷயமே கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போட்டால் ஈஸியாக பைக் கிடச்சிரும். இப்போ எனக்கு எப்படி கிடச்சோ, நான் ஏன் அப்படி வாங்கினேன்னா சொல்ல வேணும், ட்ரீம் பைக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட இருந்ததுனால நான் வந்து இயரிங் கம்மியாக போட்டேன். நான் மொத்தம் 3 இயர்ஸ் போட்டிருக்கேன். நான் அமௌண்ட் எவ்வளோ கட்டினேன்னு சொல்லிடுறேன். நான் அமௌண்ட் வந்து மொத்தத்துக்கு 50 தான் கட்டினேன். 50 கட்டினேன். வந்து அவங்க வந்து பைக் புக்கிங் போட்டேன். 50 ஃபஸ்ட்டு புக்கிங் போட்டேன். புக்கிங் போட்ட 2 நாளே டெலிவரி கொடுத்தாங்க. 50 புக்கிங் போட்டோம்னே இப்போ நான் எவ்வளோ லோன் அமௌண்ட்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோக்கு பேமெண்ட் பண்ணேன்னு சொல்கிறேன். கரூரில் தான் பஜாஜ் ஃபைனான்ஸ், உங்களுக்கு பார்த்தா தெரியும், இல்லாட்டி சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். மொத்தம் 2 lakhs, மொத்தம் ஃபைனான்ஸ் அமௌண்ட் வந்து 2,12,000 மாற்றி சொல்லிட்டேன். 2,12,000. என்கிட்ட 50 வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து 5,000 7,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ், ஃபினான்ஸ் ஃபீஸ் அது எல்லாருக்கும் வாங்குவாங்க. ஃபினான்ஸ் ஃபீஸு இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 22.81 போட்டிருக்காங்க. 22 தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சைடில் கூட ஆட் பண்ணுறேன். 22.81% ஆட் பண்ணிருக்காங்க. டோட்டல் இஎம்ஐ வந்து 36 மந்த்து. உங்களுக்கு அவ்வளோதான். பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 22 போடுறாங்க. 23 நெருக்கிறாங்க. அப்போதைக்கு ரொம்ப கஷ்டம். இதே ஹெச்டிஎஃப்சினா 12 to 13% தான் போகிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற ரூல்ஸும் போடுறாங்க. எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு லக்கம் வந்து சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. ஓகே ஸ்குவாட், வாங்கியாச்சு. நீங்கள் யாராவது ஃபைனான்ஸ் பண்ணணுன்னா பஜாஜே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் இஎம்ஐ கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ டேட்டுக்கு ஒரு 3 days முன்னாடி உங்களுக்கு ஃபோனாக போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோனாக போட்டு என்னாச்சு, இஎம்ஐ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஃபோன் ஒரு டெய்லியும் எப்படியா ஒரு ஃபோன் 2 ஃபோன் வரும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நெக்ஸிபிள் பண்ணிப்பீங்க. நான் ஃபோன் அட்டனே பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரே நம்பர்லேருந்து தான் வரும், எனக்கு தெரியும் அந்த நம்பரு. அதனால் நான் அட்டன் பண்ண மாட்டேன். நீங்கள் அது மாதிரி இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுமாரி ஹெச்டிஎஃப்சியில் எடுத்திங்கன்னா பரவாயில்ல, குட்டு தான், எடுத்துங்க, நல்லதான். நான் வந்து என் வண்டி என் பேரில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னுக்கோசரம் என் பேரில் வண்டி எடுக்கணும் அப்படின்ற சேர்த்து வச்சு எடுக்கிறதுனால நான் வந்து இது பண்ணேன். இல்லாட்டி ஹெச்டிஎஃப்சி அப்பா உங்கள் டேட்டு இல்லை மம்மியை ப்ரிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் விருப்பம். ஓகே ஸ்குவாட், நான் வந்து இஎம்ஐ வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கடைசியாக ஒரு இன்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இப்படி தான் இஎம்ஐ வாங்கினேன். இந்த டாபிக் முடிஞ்சு. இஎம்ஐ வாங்கலாமா இல்லையா, இஎம்ஐ பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இஎம்ஐ தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த வண்டி அரௌண்டு வந்து 2.5 lakhல வருது. 2.5 lakhல நம்ம போய் ரெடி பேமெண்ட் கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு. இதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் வராது நமக்கு. இதே நம்ம வந்து வேறு மாதிரி 50 lakh கட்டிட்டு மிஸ்டர் 2 lakh கையில் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் எதுலையாச்சும் எப்படி சொல்கிறது, இப்போ 3 years ஆகும்ல, நீங்கள் ஏதாவது 2 lakh வந்து வேறு எதுலையாச்சும் ஃபினான்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு என்ட்ரியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கோல்டுலேயோ இதுலேயோ ஒன்றில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஃபினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் டபுள் அமௌண்ட்டு. நம்ம 2.5 lakhs போய் நம்ம ரெடி பேமெண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆனால் மந்த்லி ஒரு தொல்லை
இஎம்ஐ கட்டணும். அதெல்லாம் கட்டிடுவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்டு இது வந்து 3 இயர்ஸ்க்கு மொத்தம் 60,000 அபோவ் வருது. 60,000 அபோவ் வருது. அதெல்லாம் உங்களால் நெக்ஸ்பிள் பண்ணிக்க முடியும்னா ஓகே. 60,000க்கு அபோவ் வந்து நீ இயர் கூட போட்டுறாதீங்க. இயர் கம்மியாக போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வரும். நான் இயர் கூட போட்டேன், 3 இயர்ஸ் போட்டிருக்கேன். இது ஒரு பேசிக்கான இயர் தான். ஆனால் நான் நானே கூட போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் 2 இயர்ஸ் 1 இயர்ஸ்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வேறு எதுலையாச்சும் கோல்டுலையோ இல்லை வேறு லோனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான். ஓகே, கையெழுத்து வந்து வாங்குவாங்க. சிக்னேச்சர் போடுறப்ப எல்லாத்தையும் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க, இல்லாட்டி கஷ்டம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்றது வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வந்து பெஸ்ட்டு. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே உங்களால் கட்ட முடியாது. அது ஒரு சில ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, அது நம்மகிட்ட சொல்ல மாட்றாங்க. அது மாதிரி 3 மந்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 மந்த் நம்ம கட்டினா போதும். பஜாஜை பொறுத்த அளவுக்கு எனக்கு கொடுத்த ரூல்ஸ் 3 மந்த் கரெக்டாக கட்டிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம ரெடி பேமெண்ட் இருந்தாலும் அப்போதைக்கு என்ன இருந்துச்சோ அதுலேருந்து 2 to 3% வந்து ஃபீஸ் போடுறேன்னு சொன்னாங்க. 2 to 3% வந்து க்ளோசிங் ஃபீஸ் போடுவாங்க, க்ளோசிங் சார்ஜ் போடுவாங்க. அது 2 to 3 வேலையுமே பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஓகே ஸ்குவாட், வீடியோ என் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஎம்ஐ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து இஎம்ஐ பண்ணலாமா வேணாமா, இஎம்ஐ எந்த பேங்க்கில் பண்ணலாம், எல்லாமே கரெக்டாக நான் சொல்லியிருப்பேன். வேறு ஏதாச்சும் உங்களோட கருத்து நான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் நல்லா போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கோப்ரோ மோட்டோ விளாக் போட்டுருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ செம்மையாக இருக்கும். ஓகே சார், இந்த வீடியோ நீங்கள் நினைக்கிறேன்.